உன் செலவுல ஒரு விவாதத்தை ரெடி பண்ணு. இந்த மேலப்பாளையத்துல சம்சுலுகா இருக்கிறல்ல, அவர் தானே மாநில தலைவர். வர சொல்ல பார்க்க தைரியமான ஆம்பளை இருந்து வரட்ட பார்க்குமே. இங்கதான் நிக்கிறேன், இந்த மேலப்பாளையம் தான். இந்த மேலப்பாளையத்துல போட்டுருமா? சுபஹான மௌலிதுல ஏதாவது ஒரு அடியில நீ சிறுக்க காட்டுற பார்க்கும். காட்டுங்கடா. விவாத பூச்சாண்டி விடக்கூடியவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி, இந்த சுபஹான மௌலூது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதவில்லை. நபிகளாருடைய காலகட்டத்தில் இந்த சுபஹான மௌலூது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹான மௌலூதிற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. இந்த சுபஹான மௌலூதிலே இணை வைப்பான பல வசனங்கள், வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது என்பதனையும், இந்த சுபஹான மௌலூது என்பது குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான வழிகேடு என்பதனையும், இந்த சுபஹான மௌலூது தீயிலிட்டு கொளுத்தப்பட வேண்டிய ஒரு குப்பை என்பதனையும் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். வா, இதோ இந்த மேலப்பாளையத்தில் வச்சுக்கலாமா? துணிவு இருக்குதா? தைரியம் இருக்குதா? கேட்டு இல்லப்பா, ஓடி ஒளியில இங்கதான் இருக்கிறோம். வா, பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா. உன்னுடைய விவாத பூச்சாண்டியை எதிர்கொள்ள நான் தயார். உனக்கு சம்சுல்லா ரஹ்மானி தேவையில்லை, அவருடைய மாணவர் நான் போதும். பாவா பாவா, நீங்க அதுக்கு ஒருத்தி இல்ல, நீங்க ஒருத்தி இல்ல பாவா, நான் போதும், வாங்க பாத்துக்கலாம். இந்த விவாத அலைகுவலை இவர்களுக்கு பகிரங்கமாக விடுத்து நிறைவு செய்கிறேன். ஷிர்க் இருக்கிறதா என்று வாதிப்போமான்னு கூப்பிடுறேன், அந்த தலைப்புல கூப்பிடாதீங்க அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. சரி, மாநில தலைவர் சம்சுல்லா நீ வாப்பான்னு சொன்ன, ஐயோ என்ன கூப்பிடாதீப்பான்னு அவர் ஓடுறாரு. சரி, அதுக்கடுத்து அவருடைய மாணவனுக்கு மாணவன், பேரனுக்கு பேரன். நம்மகிட்ட வாதம் பண்ணவர் அந்த பேரன் வரல, அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்மகிட்ட வாதம் பண்ண வந்தார்ல ஷப்பீர் அலி, அவர் அந்த அறிவிப்பு செய்யல. இன்னொரு ஆளு அவர் வந்து நின்னாரு மேலப்பாளையத்துல, எங்கள் உஸ்தாத கூப்பிடாதீங்க, எங்க சம்சுலுகாவை கூப்பிடாதீங்க, அவருடைய மாணவனுக்கு மாணவன் நான் இருக்கிறேன், அவருடைய பேரனுக்கு பேரன் நான் இருக்கிறேன், பெட்டி படிக்க தூக்கி கொண்டு மேலப்பாளையத்துக்கு நீ வராயா அப்படின்னு எங்கிட்ட கேட்கிறாரு. என் சொந்த ஊரே மேலப்பாளையம் தான். அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, ஆமா பெட்டி படிக்க தூக்கிட்டு மேலப்பாளையத்துக்கு வரியாண்டு. அடே சொந்த ஊர் எனக்கு மேலப்பாளையம் தான்டா. சரி சரி, அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அந்த பேரப்புள்ளையாவது வருமா பார்த்தேன். கடிதம் கொடுக்கறானோ, கடிதத்துல பேரப்புள்ள வரமாட்டார். அட பாவி, தலைவர் வரமாட்டாரு, வீராப்ப பேசுற உன் பேரப்புள்ளையும் வரல. சரி, அதை விட்டுருவோம். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், வரிக்கு வரி வாதம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்டோம். வாதத்துக்கு வந்தானோ, வரிக்கு வரி வாதம் பண்ணாங்களா? போட்டு காட்டினாங்கல்ல, வரிக்கு வரி வாதம் பண்ண தயாரா இல்ல. அப்ப எந்த அளவுக்கு பின்னடைவு பாருங்க. அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவாதம் என்றால் ஒப்பந்தம் போட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒப்பந்தம் போட கூப்பிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விவாதத்திலுமே விவாத ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த விவாதத்துக்கு நாங்க கூப்பிடுறோம், விவாத ஒப்பந்தம் போட வாங்க அப்படின்ட்டு. ஒப்பந்தம் போட கூப்பிடாதீங்க, நம்ம கடிதத்திலேயே முடிச்சுக்குவோம். சரி, இப்ப முடிச்சுக்குவோம்பா, ஒண்ணு விடுறதா இல்ல, முடிச்சுக்குவோம், ஒண்ணு விடுறதா இல்ல. சரி, வளமை போல் 2 நாள் விவாதம் நடக்க வேண்டும் அப்படின்னு நாங்க சொன்னோம். 2 நாள் கூப்பிடாதீங்க, ஒரு நாள் கூப்பிடுங்க, தாங்காது, எங்கிட்ட சரக்கு இல்ல, நாங்க இனத்தை வந்து பேசுவோம். ஒரு நாள் கூப்பிடுங்க.